கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லீசோயை காமிக்கிறாங்க. அவள் ஷூட் எல்லாமே பண்ணிட்டுருக்கா. அவள் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணதுனால அவளுக்கு அவார்டு எல்லாமே கிடைக்கிது. கண்ட்ரியோட பேருமே பெருமைப்படுது. பட் கரெக்டாக மேலேருந்து ஒரு பக்கம் மேலே விழுந்ததுமே அவள் அப்படியே அந்த இடத்துல இறந்து போயிடுறா. பட் அவள் மனசுலேயும் நான் இந்த கண்ட்ரிக்காக எல்லா சேவையுமே பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் இறந்தாலுமே கவலை இல்லைன்னு செட்டு போகிறா. பட் அங்கே ஒரு பழைய காலத்தை காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு இப்போ ஃபியூனல் போயிட்டுருக்கு. டக்குன்னு அவள் எந்திரிச்சதுமே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே ஐயோ பேயின்னு சொல்லிட்டு பயந்து விழுந்தடிச்சு அங்கே ஓடி போயிடுறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் என்ன நடந்துட்டுருக்கு, நான் எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அவள் வெளியே வந்து பார்த்தா பழைய காலன்றது கன்ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அப்படின்னா அவள் ரீபானாய் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிஞ்சுக்குது. அப்போ பேர் எல்லாமே எடுத்து படித்து பார்த்துட்டு அவள் ஜென்ரலோட ஒய்ஃப்ன்றது தெரிஞ்சுக்குது. அங்கே 2 லேடிஸ் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. இவள் ரொம்பவே பெரிய மோசமானவப்பா, கொடுமைக்காரி அப்படின்றத சொல்லிட்டு மேக்கப்புமே உழைஞ்சி போச்சு. இப்போ சாகிற மாதிரி ட்ராமாவுமே பண்ணுறா. இவெல்லாம் என்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு பேசினா இவள் கல்யாணம் பண்ண பிறகு இவள் ரொம்பவே மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்கா. அங்கே இருக்க வேலையாளுங்களை எல்லாத்தையுமே அடித்து கொடுமைப்படுத்தி இவள் சரியான பேரசை பிடிச்சவ. அவனை டைவர்ஸ் கொடுக்க சொல்லி வேற ஃபோர்ஸ் பண்ணியிருக்கா. ஸோ இதெல்லாம் இவள் கண்ணுக்கு முன்னாடி போயிட்டு அப்போ அங்கே இந்த லேடிஸ் எப்பயுமே என்னை பற்றி இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணுறா. அங்கே காரை வண்டி எல்லாமே வந்ததுமே இப்படி ஜென்ரல் வராரு, எல்லாருமே விலகி போங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பற்றி அந்த 2 லேடிஸ் அங்கே தப்பாக சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் கோவமாய் போயிட்டு என் பொண்டாட்டியை பற்றி எவ்வளோ தைரியம் தான் இப்படி பேசுவீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பனிஷ் பண்ண சொல்கிறான். ஸோ அதை கேட்டு அவளுக்கு பயங்கர ஹாப்பியாக இருது. உனக்கு என்ன என்கிட்ட டைவர்ஸ் தானே வேணும், வீட்டுக்கு வா டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னதும் ஐயோ டைவர்ஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டு இப்போ பயப்படுறான். அங்கே அவன் டைவர்ஸ் அக்ரீமெண்ட்டுமே சைன் பண்ணி கொடுத்துடுறான். இப்படிப்பட்ட அற்புதமான புருஷனை விட்டுட்டு இப்படி நான் போய் டைவர்ஸ் கேட்டிருக்கனே, நான் இவர் கூட சேர்ந்து இருந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பேத்து நல்லபடியாக வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ அவங்க உடனே ஹீரோயின் இல்லைப்பா எனக்கு டைவர்ஸ்லாம் வேணா, நான் உங்க கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவள் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டுறா. நீ என்ன வேணாலும் சொல்லு, இன்னும் ஒரு நாளில் நீ வீட்டை விட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு போனால் அங்கே லாலி என்ற ஒரு பொண்ணு ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஓடி வர்றா. அவளுக்கு நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்போ ஹீரோயின்ட்ட போய் நீ டைவர்ஸ் வாங்கிட்டேன்னா இந்த வீட்டை விட்டு கிளம்பு மேய்ச்சே கிடையாது, நீ வந்த பிறகு அவளோட வாழ்க்கையே நரகமாயிடுச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஓ நீ இப்போ என்னோட ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா, அது கனவுல கூட நடக்காதுன்னு சொன்னதும் இவ கண்ணை வச்சாங்க மிரட்டினதுமே ஹீரோயின் நானே ஒரு சாம்பியன் ஏன்ட்டவா அப்படின்ற சைட்டு பிடிங்கிடுறா. அதை பார்த்துட்டு இவ பயந்து போயிட்டு இது எப்படி நீ பண்ணன்னு சொல்லிட்டு கேட்குறா. அலி கண்ணை பிடுங்குறதுனால ஷூட் பண்ணலாம் தெரியணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும் ஷூட் பண்ணால் களத்தில் பக்கத்தில் கிராஸ் ஆகி போய் அங்கே அந்த வேசம் உடைக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவே ஷாக் ஆகிடுறான். அப்போ அங்கே பார்த்தீங்களா அவள் என்னை இன்ஜுரி பண்ணிட்டான்னு சொன்னதும் அங்கே யாங் பிடிச்சா அவளை திட்ட ஆரம்பிச்சிடுறான். நீ என்ன நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்க, அவள் என்னோட பொண்டாட்டி, இன்னும் எங்களுக்கு டைவர்ஸ் ஆகலை, வீட்டு பக்கம் வர வேலை வைக்காத கிளம்புன்னு செட்டு துரத்தி விட்டதுமே அப்போ ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு எனக்கு எப்படி பண்ணீங்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்ற செட்டு கேட்டா. நீ என்னோட பொண்டாட்டி, உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போங்க நான் ஒரு நாள் தான் எனக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே எல்லாத்தையுமே சரி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அங்கே மெய்டிட்டேன். இப்போ வரைக்குமே நான் எப்படிலாம் பிஹேவ் பண்ணேன்ப்பான்னு சொல்லிட்டு கேட்டதும் மேடம்க்கு என்னாச்சு எதுவும் பூதுங்குது உடம்புல பூந்துருச்சான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. நான் கண்டிப்பாக எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் எங்கே தூங்குவாருன்னு சொன்னதும் தனி ரூம் தான் சொன்னதும் அப்படின்னா இன்றைக்கி நான் பியூட்டிஃபுல்லாக ரெடியாகி அங்கே தான் ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறா. ரொம்ப அழகாகி ரெடி ஆகிட்டு வந்துச்சுக்கா. அவன் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் அவனை பார்த்துட்டு ரொம்ப ஷையாகி போயிடுறான். ஐயோ கடவுளே அப்படின்றத சொல்லிட்டு அவர் என்னோட ஹஸ்பண்ட் தானே, அவரை பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்பவுமே அங்கே உள்ள கிளம்பி போறா. அவன் அவளை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்போ வரைக்கும் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடியாகி வந்தது இல்லையேன்னு சொல்லிட்டு என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட், நான் அவங்க கூட சேர்ந்து தானே ஸ்டே பண்ணணும்னு சொன்னால் அவன் பேசாமல் போனதுமே இவ பின்னாடி போனால் அங்கே ஸ்லிப்பாகி விழுக போயிடுறா. வேமா பிடிச்சி அவன் காப்பாற்றிடுறான். ஸோ அப்போ அங்கே ஒரு இன்விடேஷன் கார்டு வருது, இப்படி கமெண்ட் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஹீரோயின் இதை வேணுக்குனே தான் அந்த லாலி ஏற்பாடு பண்ணியிருக்கா இவரை கைக்குள்ளே கொண்டு வரணும்னு, கண்டிப்பாக நான் அப்படி நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து நானுமே உங்களோட வரேன்பான்னு சொன்னதும் இப்போ வரைக்கும் இவ கேட்டதில்லை என்னாச்சுன்னு சொல்லிட்டுவே போகிறான். இப்போ என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு இங்கே லாலிட்டா அவங்க அப்பா
உனக்காக தான் இந்த ஈவெண்ட்டே ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அவனை நல்லா இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு சொன்னதும் அவளுமே ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொன்னால் ஹீரோவோட கார் வந்துடுது. ஸோ அங்கே இறங்குனதுமே எல்லாருமே வாவ் யார்ப்பா இந்த பியூட்டிஃபுல் லேடி, பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்காங்க, நம்ம ஜென்ரலோட பொண்டாட்டியான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசினதும் இந்த லாலி நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்களா, என்னவே இப்போவே பொண்டாட்டியை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாகிட்டு அங்கே போய் வந்து அவங்க திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே இறங்கி வந்ததும் அதை பார்த்துட்டு இவ ரொம்ப கோவமாயிட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்றத சரி கேட்டா, நான் வந்து அவரோட பொண்டாட்டி அப்புறம் கூட தானே வருவேன், பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ட்ராமாலாம் நான் பண்ணிவிட்டு மற்றவங்க மாதிரி சுத்தலையேப்பா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோங்க வந்து நீ எல்லாம் அவரோட பொண்டாட்டியாக இருக்க டிசர்வே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவ கோவப்பட்டதுமே அங்கே இருக்க எல்லாருமே ஆமாம் நம்ம லாலி சொல்கிறது கரெக்டானு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து பேசினதும் அப்பாங்க சரி அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது வச்சுக்கலாம், அதில் யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு சொன்னதும் ஹீரோயின் அப்படியா கண்டிப்பாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. ஸோ ஹீரோ இதெல்லாம் தேவையில்லை வேணா விட்டுருன்னு சொன்னதுமே இல்லை நான் கலந்துக்கிறேன்னு சொன்னதும் என்னை விட இவ என்ன பெஸ்ட்டாக பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அவங்க வந்துட்டு ஷூட் பண்ணுறா, அவங்க வந்துட்டு எல்லாமே நல்லா பண்ணதுமே அங்கே இருக்க எல்லாருமே வாவ் நம்ம வந்து மேடம் விட யார் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பாராட்டினதும் ஹீரோயின் நான் இப்போ கண்ணை கட்டிக்கிட்டு பண்ணுறேன்னு சொன்னதும் இவளுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி அவங்க ஷூட் பண்ணுறா, என்னப்பா இவ்வளோ பயங்கரமாக டார்கெட் பண்ணி வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்ற சைட்டு பேசலாம், மற்றது எதுவுமே வந்துட்டு அங்கே ஓட்ட தெரியலை. ஸோ அதை பார்த்துட்டு அப்படின்னா அங்கே வந்துட்டு நம்ம லாலி தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோயின் நான் கரெக்டான டார்கெட்டை வந்து செக் பண்ணி பார்க்கணும் ஷூட் பண்ணதுன்னு சொன்னதுமே இது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியுது யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு, இதில் செக் பண்ண என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோட்ட நீங்கள் அந்த செக்கிங் ஆஃபீஸரை கூப்பிட்டு செக் பண்ணுங்கன்னு சொன்னதுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவரையுமே இங்கே கூப்பிட்டாங்க. அவர் அங்கே ஹீரோயினை பார்த்துட்டு என்ன ஜென்ரலோட பொண்டாட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உண்மையிலே உன்னோட பொண்டாட்டி ஜியாங் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே செக் பண்ணால் ஜஸ்ட்டு நம்ம ஹீரோயின் இதில் ஒரே ஒரு ஓட்டை தான் இருக்குது, அவளோட குண்டுகள் எல்லாமே அது வழியாகவே தான் போயிருக்கு. சோப்பாங்க இவங்க தான் வின்னர், இவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாரும் ஷாக் ஆகிட்டு நம்ம ஜென்ரலோட பொண்டாட்டி எவ்வளோ டேலண்டானவங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. ஸோ லாலிக்கு ரொம்ப கோவமாயிட்டாங்க. சண்டைக்கு வந்ததுமே நம்ம ஹீரோ வாய மூடி தப்பு பண்ணிட்டு வாய் வேற கேடான்னு சொல்லிட்டு பிடிச்சி தீட்டுறான். ஸோ அப்போ என் கன்னை வச்சுட்டு இருக்கவுமே அதை பார்த்துட்டு இது உங்களோட கன் நீங்கள் எப்படி வந்து உங்கள் ஒய்ஃப்க்கு கொடுப்பீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு இதை வச்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பான்னு சொல்லிட்டு அங்கே வச்சதுமே நம்ம ஹீரோ நீ ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க, நீயே இதை வச்சுக்கோ அப்படின்றத சொல்கிறான். நீ வரைக்குமே என்னோட பொண்டாட்டி தான், உன்னை யாராச்சும் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா நீ வந்துட்டு அவங்கள ஷூட் பண்ண ஒன்றும் பரவாயில்லன்னு சொன்னதும் அவங்க ரொம்பவே ஹாப்பியாகிடுறா. சோப்பாங்க நம்ம லீவ் வர்றாரு வந்துட்டு உண்மையிலே நீங்கள் ரொம்ப டேலண்டான பொண்ணுப்பா அப்படின்ற சைட்டு பாராட்டிட்டு பேசினதும் இவனுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அவள் என்னோட பொண்டாட்டி நீ மறந்து போயிட்டு பேசாதன்னு சொன்னதுமே ஆனால் உனக்கு அவங்களுக்குமே டைவர்ஸ் ஆக போகிறதா கேள்விப்பட்டனேன்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் சண்டை போடாதீங்க நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. இவருக்கு ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ நைட் போல் அவங்க உட்காந்துட்டு இருந்தா நம்ம லூக் அங்கே வர்றான். பார்க்க இருக்க ரொம்ப அழகாயிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே பேச ட்ரை பண்ணதுமே அவள் இக்னோர் பண்ணிட்டு போனதும் என்னப்பா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டுருக்க, ஜென்ரலை கலட்டி விட்டு நீ என்ன தானே மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் என்னை இப்படி வந்து தொந்தரவு பண்ணாதான்னு உனக்கு ஆல்ரெடி நான் வார்ன் பண்ணிட்டேன் திருந்த மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டா. அங்கே லாலியும் அந்த ஆன்ட்டியுமே கூட சேர்ந்து வர்றாங்க. அப்போ அங்கே இவள் வந்துட்டு பார்த்தீங்களா என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் இப்போவே போய் அவரை கூட்டிகிட்டு வரேன், இவளை கைப்படியாக பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு லாலி வேகமாக ஹாப்பியாகிட்டு போகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட உங்கள் கூட வந்து அவள் எதுக்காக அவ்வளோ நல்லா நடந்துக்கிறா தெரியுமா, அவளோட ஆசை லவரை பார்க்க போகணும் தான், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடியாக பிடிச்சிடலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் கோவமாயிட்டு என் பொண்டாட்டியை பற்றி ஒரு வார்த்தை பேசினா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். அந்த சைடில் வந்தாங்கன்னா அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவையே பிடிச்சி வம்பு பண்ணதுமே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிருது, இவ இப்போ என்ன சீட் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு. அப்போங்க அந்த ஆன்ட்டியுமே இந்த மாதிரி பொண்ணெல்லாம் உலகத்தில் எதுக்காக இருக்காங்கன்னு தெரியல, புருஷன் பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே, எப்படிலாம் வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் இங்கே வான் சைட்டவன் கூப்பிட்டா வரப்போனா உடனே அவங்க பிடிச்சிக்கிட்டு நானும் அவளுமே ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் சாகிற வரைக்கும் ஒன்றா தான் இருக்கணும், செத்தாலுமே சேர்ந்து தான் சாமோன்னு சொல்லிட்டு பேசினா. இவே ரொம்ப கஷ்டமாயிட்டாங்க வந்து போக பார்த்ததுமே ஹீரோயின் உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் இவளை அங்கே கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ அப்போ அவர் ரொம்ப கோவமாயிட்டு அந்த ரிக்கோட தலையில் கன்னை வச்சுட்டு உனக்கு எத்தனை தடவை சொன்னால் புரியாதான்னு சொன்னதும்
கன்னை வச்சிருந்தா போதுமா, ஷூட் பண்ண தெரியுமான்னு சொன்னதுமே கீழே பார்த்தா ஷூட் பண்ண ஆரம்பிச்சதுமே அவன் பயந்து போய் கத்திட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே மெய்டு ஓடி வந்துட்டு, மாஸ்டர் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை மாஸ்டர், நம்ம மேடம் நல்லவங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கா, அவனை தான் வந்து என்கிட்ட வம்புழுத்துட்டு இருந்தான் அப்படின்ற சொன்னதும், நைன்டி நீ எல்லாம் என்ன மாதிரி பொண்ணு, ஒரு சைடில் லவ்வரை விட மாட்டேன், இன்னொரு பக்கம் ஹஸ்பண்டோடையும் வச்சுட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு செட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு கோவமாயிட்டு ஷூட் பண்ண போகிறான். அதுக்குள்ளே ஹீரோயின் நான் கோவப்பட்டு கன்னத்தில் அரைஞ்சிடுறா. என்ன தைரியம் தான் நீ ஏன் மேலே கையை ஓப்பன் சொல்லிட்டு சண்டை வந்ததும் அதான் மெய்டு கீழே போய் விழுக போனா. நம்ம ஹீரோயின் வேகமாக அவங்கள பிடிச்சி காப்பாற்றினா அவளை எங்கள் மேலேருந்து கீழே விழுந்துடுறா. அதை பார்த்துட்டு இப்போ பயங்கர ஷாக் ஆகிடுறான். ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அங்கே சேர்த்துருக்காங்க. டாக்டர் கை ஃபுல்லாக அங்கே பிளட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு பயந்து போயிட்டு அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. சோல்ஜர் மாஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் பெஸ்ட்டான டாக்டர் தான், மேடமை காப்பாற்றிடுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. லீக்கு வந்து அவங்க அசிஸ்டன்ட் வந்து இந்த விஷயத்த சொன்னதுமே அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அவளுக்கு என்ன மெடிசன் வேணுமோ எல்லாமே பார்த்து நீங்கள் அனுப்பிவிடுங்கன்னு சொன்னதுமே, என்ன மாஸ்டர் நீங்கள் மேடம் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொன்னதும், ஏன் நான் அவளை லைக் பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு இவர் கேட்டதும், ஏன் இல்லை கண்டிப்பான்றதை அவர் சொல்றாரு. அங்கே கண்ணு முழிப்பு வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோ நான் டாக்டரை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னதும், அதெல்லாம் தேவையில்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அவங்க மெடிசன் சூப்பராமே கொடுத்துட்ருக்கான், நானே குடிச்சுக்கிறேன்னு சொன்னதும் வாயை தொடர்ன்னு செட்டு ஊட்டி விட்டா. அப்போ அங்கே நம்ம லாலி வந்துடுறா. அவளுக்கு இவ்வளோ பண்ணியுமே செத்து தொலை இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நீ எப்படிப்பா இருக்கன்னு சொன்னதும், இதெல்லாமே பண்ணது நீ தானே, வேணுக்கு தானே பண்ணிட்டு போய் நடிச்சிட்ருக்கன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ கோவப்படுறான். நான் வந்துட்டு அங்கே பார்க்கணும் இப்படி ப்ராப்ளம் ஆகும் தானே நீ பண்ணன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு அப்படிலாம் எதுவும் இல்லைப்பான்னு சொன்னதும், நம்ம ஹீரோ ஏன் நான் உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு போகணும், இவன் அந்த இடத்த பிடிக்கணும் தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு, நீ இப்படிலாம் வந்து பிளான் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக போயிடுறான். உன்னை நான் மிலிட்ரி ஆஃபீஸ் அனுப்பி வைக்கிறேன், நீ அங்கே போய் வந்துட்டு உண்மைகளை சொல்கிற வரைக்கும் விட மாட்டாங்கன்னு சொன்னதும் அவர் ரொம்ப பயந்து போனதுமே ஃபர்ஸ்ட் இவளோட அப்பாவை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறான். கமெண்டர் அவளை பிடிச்சி அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு நீ மன்னிப்பு கேட்கணும், இல்லை நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொன்னதும், நான் மன்னிப்பில் அவட்ட கேட்க மாட்டேன்னு சொன்னதும், கண்டிப்பாக மன்னிப்பு தான் கேட்டாகணும்னு சொல்லிட்டு கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்க உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. நீங்கள் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அப்போ அங்கே நீ இப்படி சாதாரணமாக மன்னிப்பு கேட்டுட்ருக்க, நான் எப்படி உன்னை போய் மன்னிப்பேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. நீ இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவமாயிட்டு பேசிட்டு இருக்கா. இப்போ நீ வந்துட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னோட மெய்டிட்ட தான் சொன்னதும், எனது மெய்டிட்ட கேட்கணுமா, அவ்வளோ தூரத்துக்கு அவளுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டா இவ கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடுறா. சோப்பாங்க அந்த கமெண்டருமே தயவு செஞ்சு நீங்கள் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்றத சொல்லிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்குறாரு. நீங்கள் மன்னிச்சு தான் ஆகணும், இல்லைனா நம்ம மார்சலோட பேர் தான் கேட்டு போகுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ கோவமாயிட்டு, நீங்கள் இப்போ என்ன என் பொண்டாட்டி என் கண்ணு முன்னாடியே மிரட்டுறீங்களான்னு சொன்னதும், ஐயோ நான் அப்படிலாம் சொல்லலை சொல்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு பயங்கரமாக அவன் திட்டிச்சேக்கான். இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன், நான் உங்களை பேன் பண்ணி விட்றேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு தயவு செஞ்சு நீங்கள் இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின் நீ இதை பற்றி யோசிச்சுட்ருக்கா, போன திரும்பி இப்படிலாம் நடந்துச்சு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவன் அங்கே தூக்கிட்டு வந்துட்டு காயமாக இருக்கான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த மெய்டு வந்துட்டு ஐயோ நான்லாம் எதுவும் பார்க்கலப்பான்னு சொல்லிட்டு போனதுமே ஹீரோயின் ரொம்ப ஷை ஆகிட்டு, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க பாருங்க அவள் என்னை பற்றி என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ பிறகு நம்ம ஹீரோட்ட உங்களோட ஃப்ரெண்டை திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாருன்னு சொன்னதுமே அவனுக்கு அதை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே நம்ம லியாங்குமே உள்ளே என்ட்ரு ஆகிடுறான். பாங்க நான் இப்போ டைம்லப்பா நான் வந்துட்டு கிளம்புறேன், என்னோட பொண்டாட்டியை ஹாஸ்பிட்டல்லேருந்து பிக்கப் பண்ணணும்னு சொன்னதும், என்னது உனக்கு அவளுக்குமே 1 மாதத்தில் டைவர்ஸ்ன்னு கேள்விப்பட்டேன், அப்புறம் பிக்கப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆனதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோமே கிளம்பி கூட்டிகிட்டு வந்துடுறான். பட் அங்கே வந்து அம்மா கோவமாயிட்டு இறங்கிட்டு போகிறான். அப்போ ஸ்லிப்பாகி விழுக போனால் வேமா நம்ம ஹீரோ பிடிச்சி காப்பாற்றிடுறான். அங்கே இருக்க மெய்டவங்க எல்லாம் பேசுகிறாங்க, எவ்வளோ தூரத்துக்கு 2 பேருக்குமே நல்லா இருக்குது கப்புள்ஸ் பார்க்க, பட் 1 மாதத்தில் டைவர்ஸ் ஆக போதேன்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு போனால் இவனுமே உள்ளே வர போனதுமே நீங்கள் வெளியே போங்க இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னால் உள்ளே போயிட்டு க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுறான். தலகணித்துக்கு போயிட்டு வெளியே போய் படுங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம லீ அதெல்லாமே பார்த்துட்டு வெளியே நம்ம மார்சல் எவ்வளோ பெரிய ஆள், பட் வீட்டுக்குள்ளே பாரு நிலைமைன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்கங்க சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப கோவமாகி போயிடுது. ஸோ அப்பங்க நம்ம லியாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி வர போகிறாங்கன்னு சொன்னதும் ஹீரோ ஏன் அவங்க ரொம்ப நல்லா சிங் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டேனேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக அங்கே பேசிகிட்டு இருக்கா. அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் வேறு ஆகிட்டுருக்கு. கரெக்டாக பார்த்தா அவங்க எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. அங்கே நம்ம லியாங்க பார்த்ததுமே எனக்கு
என்ன இவனை பார்த்தா வித்தியாசமாக தோணுதே, ஐ திங்க் இந்த நாவலில் படித்தது இல்லை, இவன் தான் இந்த ஹீரோயினை வந்து மயக்கி கைக்குள்ளே வச்சுக்கிட்டான். ஸோ அதனால் தான் வந்து பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. பட் ஆனால் இப்படி நடக்கப்படக்கூடாதுன்னு சரி யோசிச்சுட்டு, சரி ஓகே ஃபஸ்ட் டைம் எல்லாருமே வந்திருக்கீங்க, உங்களுக்காக நான் ஃபுட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்க, நீ இப்போ போய் ப்ரிப்பேர் பண்ணுவியான்னு சொன்னதும், அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நான் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா. ஃபஸ்ட் டைம் அவங்க பொண்டாட்டி வந்துட்டு இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க சமையலே அப்படின்றத சொன்னதும் அவங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின்ட்ட எப்படி மேடம் இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த மெய்டு கேட்டதுமே நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக அங்கே வந்து டிஷ்ஷஸ் எல்லாமே ரெடி பண்ணுறா. அவள் இந்த காலத்து டிஷ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறா. ஸோ மெய்டுமே பீஸா பர்கர்னு சொல்லிட்டு எல்லா பேரையுமே சொன்னதுமே அவங்க எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு பதிலாக எல்லாருக்குமே வந்து பாலை ஊற்றி கொடுத்துடா, இதை குடிங்க, இது ரொம்ப ஹெல்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோ நீங்கள் ஒயின் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் எல்லாருமே குடிச்சிட்டு அங்கே ட்ரங்க் ஆனதுமே நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு, நீ என் கண்ணு முன்னாடியே வேறு ஒருத்தையும் கூட வந்து ஃப்ளோட் பண்ணிட்டு பேசுவியா, நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொன்னால் நம்மளுக்கு தான் ஆல்ரெடி வந்து டைவர்ஸ் ஆக போதே அப்புறம் என்ன அப்படின்றத சொன்னதும் அப்போங்க நீங்கள் என்ன ஜெலஸ் ஆகுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமாம் ஜெலஸ் தான் ஆகிட்டு இருக்கு எனக்குன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போயிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான். டக்கனான மயக்கமாயிடுறான். ட்ரிங்க் பண்ணதில் அவனுக்குமே மயக்கமாயிருது. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஏன் அப்படியே அங்கே ட்ரெஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாக் பண்ணி அங்கே மெய்டோட பேசிகிட்டு இருந்தா. அப்போ அங்கே பார்த்தா நம்ம ரிக் அங்கே வெளியே வர்றான். அவன் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு லாலியை பார்த்து, நான் திரும்ப அங்கே வந்துட்டு தோற்று போயிட்டேன், என்னால் கார்டு கூட விளையாட முடியல, இதுக்கு காரணமே உன் கசின் தான், அவன் என்னை போட்டு அடித்ததில் தான் என் கை இப்படி ஆயிடுச்சின்னு சொன்னதுமே அதுக்கு காரணம் அவன் கிடையாதுப்பா, அதுக்கு காரணம் அந்த லீசோய் தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவன்ட்டு அங்கே ஒரு ட்ரக்கை கொடுத்து, இது அவளுக்கு நீ வந்து கொடுத்துரு, நீ அதுக்கப்புறம் அவள் கூட சேர்ந்து ஒன்றா இருந்துட்டேன்னா அவன் உனக்கு சொந்தமாயிடுவான்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா கொடுக்குறா. ஸோ பிளான் பண்ணி ஒரு குட்டி பையனை நியூஸ் பேப்பரை கொண்டு போக சொல்கிறாங்க. அதுமே அந்த நியூஸ் பேப்பரை கீழே போட்டுட்டு போகும்போது அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அங்கே அவள் வந்துட்டு அவங்க மெய்டிட்ட, நான் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறேன், நீ வீட்டுக்கு போன்னு சொன்னதும், மேடம் அந்த ஆஃபீஸில் வந்துட்டு யாருக்குமே அலோடு கிடையாது, நீங்கள் வந்து ஒரு தடவை கேட்டுக்கோங்கன்னு சொன்னால் ஹீரோயின் பதட்டத்தில் அங்கே வந்து கிளம்பி போயிடுறா. இடத்துல வந்து கிட்னாப் பண்ணிடுறாங்க. பிறகு அங்கே கண்ணை முடிச்சு பார்த்தா அந்த ரிக் தான் இந்த வேலை பண்ணியிருக்கான், நீ எதுக்காக இப்போ பண்ணியிருக்க இந்த மாதிரின்னு சொன்னதும், நான் கண்டிப்பாக உன்னை ரிவெஞ்ச் எடுக்காமல் விட மாட்டேன், நீ எனக்கு தான் சொந்தம், நான் இப்போ உன் கூட ஒன்றா இருந்துட்டேன்னா எப்படி வந்துட்டு இதுக்கப்புறம் உன்னை என்கிட்ட வந்து பிரிப்பாங்கன்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி பண்ணேன்னா என் ஹஸ்பண்ட் உன்னை சும்மா விட மாட்டான்னு சொன்னதும், அதை பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லும் போதே அவளுக்கு தலையெல்லாம் சுற்றிட்டு இருக்கு. நீ எனக்கு ட்ரக்கு கொடுத்துருக்கேன்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்றத சைட்டு பே பண்ண பார்த்தா நம்ம லாலி அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. இன்னைக்கு நீ நினைச்சாலும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட போய், நான் என்னத்தை சொல்ல, நான் கண்ணால் பார்த்தே உங்கள் பொண்டாட்டி வந்துட்டு இந்த ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதும் இவன் உடனே கார் எடுத்துகிட்டு ஏதோ பிரச்சனையான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். அங்கே ஆளுங்களெல்லாம் கூட்டி வச்சுட்டு பெரிய அசிங்கம் பண்ண ட்ரை பண்ணா, உள்ளே பார்த்தா உள்டாவாக நடக்குது. அவள் கண்ணை வச்சு அவனை போட்டு அடிச்சு அங்கே மாட்டிட்டு இருக்கா. இவங்க வந்து ஆளுங்களை எல்லாத்தையும் வச்சு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் தூக்கிக்கிட்டு, என் பொண்டாட்டிக்கு தப்பு பண்ணவங்கள கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். வீட்டுக்கு வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ட்ரக் ஆனதுனால ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, போதையில் ஏதோ பண்ணிகிட்ருக்க, நான் ஒன்றும் என்கிட்ட அப்படி அட்வான்டேஜ் எடுக்க முடியாதுன்னு சொன்னதும், அப்படின்னா நான் வேறு யார்ட்டையும் போவேன்னு சொல்லிட்டு அவள் எந்திரிச்சு போக ட்ரை பண்ணா. வேகமாக அவன் பிடிச்சிக்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். அப்போ அங்கே நைட்டு என்ன நடந்துச்சுன்னா, அவள் வந்து எதுவுமே பண்ணலை, அவளை கம்ஃபர்ட் பண்ணி தூங்க வச்சிடுறான். சரி எப்படி வந்துட்டு உனக்கு இப்போ ட்ரக்கு கொடுத்தாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே, அப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஏதோ வந்து அந்த ரிக்கோட வேலைன்னு சொன்னதும் அப்போங்க மெய்டு வந்து, சார் அதெல்லாம் இல்லை, நேற்று உங்களுக்கு ஏதோ அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு நியூஸை கேட்டு பயந்து போயிட்டு அவங்க பார்க்குறதுக்காக வந்தாங்க கிளம்பி, அப்போ தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ நம்ம மேலே ரொம்ப அக்கறை வச்சுருக்காளான்னு சொல்லிட்டு லீ வந்து சொல்கிறாரு, சார் இதுக்கு பின்னாடி இந்த ரிக்கும் அந்த லேலியும் தான் இருக்காங்க, 2 பேர் தான் சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப கோவமாய் போயிடுது. பிறகு அவனை போட்டு பயங்கரமாக அடி விழுத்துட்ருக்காங்க. எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொன்னால், எதுக்காகவா, உன் பொண்டாட்டி பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கா, ஸோ என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். நான் கமெண்டரோட புள்ள, உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னதுமே கோவமாயிட்டு அங்கே அவன் கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுறான். சார் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இது வந்து தெரிஞ்சிச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிருமேன்னு சொன்னதும் அவன் பண்ண தப்புக்கு இதே கம்மின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா நியூஸ் எல்லாமே வைரல் ஆகிருது. அங்கே இப்படி வந்து தப்பு பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை அங்கே மெய்டு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. ஸோ நியூஸ் பேப்பர்லேயுமே அந்த நியூஸ் எல்லாமே வந்திருக்கு.
இருக்கு இப்படி அந்த கமெண்டருமே டீ ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிறகு ஹீரோயினுக்கு அங்கே ஷூட் எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு அங்கே போன ஜென்மத்தில் நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. அங்கே லியோ வந்து டார்கெட் பண்ணுவாங்கன்றதுமே நல்லா தெரியுது. ஸோ நான் கண்டிப்பாக அங்கே போய் ஆகணும், அவர் ஏதாச்சும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணுறா. எங்கே நம்ம ஹீரோட்ட அங்கே லியாங் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பண்ணதுனால வந்து நல்ல வந்து ஒரு பாடமாக தான் இருக்கும், இதுக்கப்புறம் தப்பு பண்ணுறவங்களுமே வந்து குறைவாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா. இவள் ஃபுட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்ததுமே, ஹலோ நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்களா, ஃப்ரைடு சிக்கன் சொன்னதும் அவன் அம்மான்னு சொன்னதுமே இவன் ஆசை எடுத்து சாப்பிட்டா. கோவமாகி போயிட்டு வேமா அங்கே வந்துட்டு அந்த சிக்கனை வந்து கேடுறான். அது என் பொண்டாட்டி எனக்காக பண்ணது, உனக்கு அப்படி ஆசையாக இருந்தால் கல்யாணம் பண்ணிட்டு சமைச்சு சாப்பிட்றான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கு. சோப்பாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாமே கொடுக்குறா. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் இப்போ அந்த ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு போகணும்னு சொன்னதுமே அது ரொம்ப டேஞ்சர்ப்பா, நீ அங்கெல்லாம் போக வேணாம் அப்படின்றத சொன்னதும் ப்ளீஸ் அப்படின்றத சொல்லிட்டு எப்படியும் அவனை ஒரு வழியாக சம்மதிக்க வச்சுடுறா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பற்றி அங்கே நம்ம லீட்டையுமே அவங்க அசிஸ்டன்ட் சொன்னதுமே, சார் நீங்கள் கொஞ்சம் வந்து சேஃப்டியாக இருக்கணும், உங்கள் மேலே அட்டாக் நடக்க சான்ஸ் இருக்குன்னு சொன்னதும் அது எனக்குமே நல்லா தெரியும், வேணுக்குனே என்னை யாரோ டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை அவனுமே சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் இந்த லாலியை பார்த்தா அவங்க அப்பாட்ட அவளுமே ஒம்ப பண்ணி அதில் போய் ஜாயின் பண்ணணும்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டதுமே, அப்பா அந்த பிளேஸை பிடிக்கணும்னா இதை தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே அவருமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆளுங்க கிட்ட நான் சொன்ன மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருமே அங்கே அட்வைஸ் கொடுக்குறாரு. ஸோ அப்போங்க நம்ம லாலியுமே நெக்ஸ்ட் டே அங்கே கிளம்பி வந்துடுறா. நானுமே கசினும் உங்களோட சேர்ந்து தான் வரப்போகிறேன்னு சொன்னதும் அதில் கலந்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயின் எனக்கு நல்லா தெரியுமா, நீ வேணுக்குனே என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் வரதானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீங்கள் அப்படிலாம் தப்பாலாம் பேசாதீங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் அப்பாங்க அவர் ரொம்ப கோவமாயிட்டு அப்படியா உன்னை பற்றி எனக்கு தெரியாதான்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே நம்ம காம்படிஷன் வச்சுக்கலாம், யார் ஃபர்ஸ்ட் அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறாங்கன்னு பார்ப்போம், அப்படி மட்டும் நான் வந்து தோற்று போயிட்டேன்னா எப்பயுமே உங்கள் ஹஸ்பண்ட் பக்கத்தில் நெருங்கியே வரமாட்டேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே கண்டிப்பாக ஓகேன்னு சொல்கிறா. ஏன்னா அவளுக்கு கார் ஓட்ட தெரியாது. பட் ஆனால் இப்போ நம்ம ஹீரோயின் ரீபானாயில் வந்திருக்கா. எடுத்துகிட்டு பக்கத்தில் அப்படி வந்ததுமே ஸ்பீடாக இவ பயந்து போய் கீழே விழுந்ததுமே ஸ்பீடாக வெட்டிட்டு போனதுமே அப்போங்க நம்ம லியாங் இப்படியே வாயை பார்த்துட்டு இருந்தேன்னா காம்படிஷனே முடிஞ்சு போயிடணும், போக வேணாமான்னு சொன்னதும் அவள் ஃபஸ்ட்டு இப்போ போனால் என்ன பிரச்சனை இருக்குது, நான் அதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருவேன்னு சொல்லிட்டேக்கா. நம்ம ஹீரோ இன்னுமே உனக்கு வந்துட்டு எவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியலப்பா, நீ என்னென்ன மறைச்சி வச்சிருக்க அப்படின்றத சொல்லிட்டு ஷாக்காய் பார்த்துட்டு இருந்தா. வந்து திடீர்னு கற்றுக்கிட்டேன்ப்பா வேற ஒன்றும் இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆளை காணும். எனக்கு தெரியுமே அவள் என்னை விடலாம் ஃபஸ்ட்டாக வந்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவள் ஹாப்பியானா நம்ம ஹீரோயின் குதிரை மேலே இருக்கா. என்னப்பா யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு நீ என்னை விட ஃபஸ்ட்டாக எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே அதான் தோற்று போயிட்டே, இதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் வராத, சொன்ன பேச்சு மாறாத, என்னோட மெய்டாக தான் நீ இருக்கணும், ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபியை போட்டு கொண்டு வான்னு சொன்னதும் இவள் கோவமாயிட்டு மரத்தை போய் குத்திட்டேக்கா. நான் எப்படி அவட்ட போய் தோக்கலான்னு சொல்லிட்டு அப்போ லியாங் வந்து இப்போ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் உனக்கு என்ன இங்கே வேலைன்னு அழுது புலம்பிட்டே நீ இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா எதையுமே சாதிக்க முடியாது, எனக்கு நல்லாவே தெரியுது உன்னோட அப்பாவை டீ ப்ரொமோட் பண்ணிட்டாங்க, நீ என்ன யோசிக்கிறேன்னு, ஸோ அதுக்கு என்ன பண்ணணுமோ ஆக்ஷனோட பண்ணணும்னு சொல்லிட்டு போனதும் அங்கே இவன் இப்போ என்ன வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா இவன் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, பட் ஆனால் இவளுக்கு சப்போர்ட்டாக ஏன் பேசுகிறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ நம்ம ஹீரோயின்மே ஹாப்பியாக பேசிட்டு சரி நம்ம அங்கே கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே கன் எல்லாமே வச்சுட்டு அங்கே கிளம்பி போகிறாங்க. அவங்க கார்ட்ஸ்ட்டை பார்த்துக்கோ சொல்லிட்டு ஸோ இவ பார்த்தா ஒரு தங்க கட்டி எடுத்துகிட்டு வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ வந்துட்டு நான் சொல்கிற வேலையை பண்ணணும்னு சொன்னதும் இல்லை மேடம் இதை பார்த்துக்கிற சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் சரி ஓகேப்பா இப்போ வேறவங்கள்ட்ட கொடுத்தா பண்ணுவாங்கன்னு சொன்னதும் அந்தாண்ட அதை வாங்கிக்கிட்டு போனதுமே இவ உடனே கன் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டேக்கா. அவள் ஷூட் பண்ணால் அவளுக்கே குண்டடி படுற மாதிரி ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு நீ இவ்வளோ தூரத்துக்கு திறந்தாழ்ந்துட்டியான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே அம்பெல்லாம் விட போகிறப்ப கரெக்டாக அந்த குதிரை நகண்டதுமே கீழே விழுக போனால் நம்ம ஹீரோ வேமா பிடிச்சி ஹீரோயினை காப்பாற்றிடுறான். உனக்கு எதுவும் ஆகலை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம லீயுமே பேசிட்டு இருக்காரு. அதெல்லாத்தையும் பார்த்துட்டு இவளுக்கு பயங்கர ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. இவளை மட்டும் பாதுகாக்க இத்தனை பேரான்னு சொல்லிட்டு அவங்க ஷூட் பண்ண போகிற அங்கே ஒரு விலங்கை பார்த்து கரெக்டாக பார்ப்பாங்க. இவ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கா, கண்டிப்பாக இவன் மேலே குண்டடி பட போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் கரெக்டாக அங்கே பார்த்து ஷூட் பண்ணதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது, எப்படி கண்ணு வந்துட்டு சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம மிஸ்டர் லீயை வந்துட்டு ஷூட் பண்ணுறாங்க குறி வச்சு. ஆனால் கரெக்டாக இவன் அங்கே வந்துட்டு ஷூட் பண்ணிடுறான். அந்த குண்டுமே மோதி அங்கே வந்து அது வந்து அடிப்படாமல் போயிடுது இவனுக்கு. அதை பார்த்துட்டு இந்த ஹண்டிங் ஏரியா எல்லாத்தையுமே க்ளோஸ்
பண்ணுங்கள், இதுலேருந்து யார் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே ஆர்டர் கொடுக்குறான், யார் தப்பு பண்ணாங்களோ கண்டிப்பாக வந்துட்டு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு இவளுக்கு பயங்கர ஷாக்காகி போயிடுது. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுறது, நான் வந்துட்டு இந்த கன்னை மாற்றி வச்சேன்னு தெரிஞ்சால் என்னோட கசின் போட்டு தள்ளிடுவானேன்னு சொல்லிட்டு. ஸோ இவ பயந்து போயிட்டு அங்கேருந்து போக பார்த்ததுமே நம்ம ஹீரோயின், எங்கப்பா பயந்து ஓடிட்டு இருக்க, நீ வந்துட்டு பண்ண வேலை எனக்கு தெரியாதா, நீ கன்னை மாற்றி வச்சு என்னை கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவரையுமே ஷூட் பண்ணுறதுக்கு ஆளை வேற ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொன்னதும், ஐயோ நான் அப்படிலாம் பண்ண கிடையாது, நான் வந்துட்டு ஒன்றை மட்டும்தான் வந்து போட்டு தள்ள கன்னை மாற்றி வச்சேன்னு சொல்லிட்டு அவளோட வாயாலே வந்துட்டு ஒத்துக்கிறா. அதை பார்த்துட்டு அங்கே பயங்கரமான வந்து டென்ஷனாகி போயிடுது அங்கே இருக்க எல்லாருக்குமே. இந்த பொண்ணு வந்துட்டு எவ்வளோ கேவலமான ஒரு ஜென்மோன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு பயங்கரமாக எல்லாருமே பிடிச்சி திட்டாங்க. எப்படிப்பட்ட பொண்ணு இது அப்படின்றத சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம லீ ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு, நீ அப்போ என்னவே போட்டு தள்ள ஆளை வச்சு ஏற்பாடு பண்ணுறியா, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவர் கன் எடுத்து அங்கே ஷூட் பண்ண போனதுமே அவர் அப்படிலாம் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சாரியெல்லாம் கேட்குறா. பட் ஆனால் அவர் கேட்க மாட்டாரு. வந்து அங்கே சாரி கேட்குறாரு, என் பொண்ணை நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சுன்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள் பொண்ணு பண்ண வேலைக்கு என்ன பண்ணுறது பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு அங்கே எல்லாரும் கோவப்பட்டதும், அப்போ அங்கே அதை கேட்டுட்டு தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு மன்னிச்சு விட்டுருங்க, நான் என் பொண்ணுக்கு வந்து டிசிப்ளின் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் பேசினதும் ஹீரோயின் கோவமாயிட்டு, நீங்கள் எப்படிப்பட்ட அப்பா, நீங்கள் வந்துட்டு பிள்ளைக்கு நல்ல வழி வந்து சொல்லி கொடுத்து அதை வந்து திருத்தி இருக்கணும், பட் ஆனால் அவள் தப்பு பண்ணுறதுக்கு நீங்களே வந்துட்டு காரணமாக இருக்கீங்க, உங்களோட இந்த பவரை வந்து பொண்ணை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே, இதெல்லாம் வந்துட்டு கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே கோவப்பட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவர் கோவமாயிட்டு அங்கே கையை வந்துட்டு அப்பாங்க, சரி ஓகே உங்கள் பொண்ணை மன்னிச்சு விட்றேன், பட் ஆனால் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கையை உடைச்சிடுறாங்க. அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ப்ளீஸ் நீங்கள் விட்டுருங்க, நான் வந்துட்டு என் பொண்ணுக்கு நல்ல டிசிப்ளின் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இதுக்கு போய் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அப்பா பயங்கரமாக திட்டுறாரு, நீ எதுக்காக லீசோய் மேலே அட்டாக் பண்ண ட்ரை பண்ண, என்னை நடுத்தருவுக்கு கொண்டு வராமல் நீ விட மாட்டேயா, ஆல்ரெடி என்னோட பொசிஷன் எந்த லெவலுக்கு ஆகி போச்சு, நீங்கள் பண்ண வேலையாலன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நான் அவளை பழி வாங்குறதுக்காக தான் பண்ணேன், நான் அவரை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், அவள் எப்படி அவர் கூட சேர்ந்து போய் இருக்கலான்னு சொல்லிட்டு இவ கோவப்பட்டதுமே, இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணேன்னு வச்சுக்கோமே என்ன ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதை பற்றி ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்காங்க, தெருவில் பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் திட்டி விட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு உனக்கு அவ்வளோ தைரியமாக எங்கள் அப்பாவை நீ ரீப்ளேஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவ கோவப்படுறா. ஸோ இங்கே நம்ம லீயை பார்த்தா ஹீரோயின்ட்ட பயங்கரமாக அங்கே பாராட்டி தள்ளுறாரு, உண்மையிலே உங்கள் ஸ்கில் வேறு லெவலுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு ஜெலஸாகி போயிட்டு, அவளுக்கு நீ ஏதாச்சும் நன்றி சொல்லணும்னா நீ வந்துட்டு ஏதாச்சும் வந்து பண்ணுப்பா அப்படின்றத சொன்னதும், கண்டிப்பாக அவங்களுக்காக ஒரு பார்ட்டி எல்லாமே ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னதும், டாடியோட தரப்பில் நான் தான் வந்து கலந்துக்குவேன்னு சொன்னதும், ஏன் நீ வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே பயங்கரமாக அவன் வந்து திட்டான், நான் உன்னை இன்வைட்டே பண்ணலேன்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் நான் வந்து கலந்துக்குவேன்னு சொன்னதும், என்ன மாதிரியே ஹஸ்பண்ட் ஒரு மாதத்தில் டைவர்ஸ் ஆக போதேன்னு சொன்னதும், நீ வந்துட்டு இப்படி ஹெட் நியூஸ்லாம் போகிறதெல்லாம் கூட பார்த்துட்டு நீ பேசுவியா, நீ என்ன மாதிரி மனுஷன், நீ அவ்வளோ தூரத்துக்கு கிழவன் ஆயிட்டியான்னு சொல்லிட்டு பேசினதும், யாரை பார்த்துடா கிழவன்னு சொல்கிறேன், நான் வந்து உன்னோட ஒரு 3 வயசு தான் பெரியவேன்னு சொன்னதும், 3 வயசா நீ 7 வயசு பெரியவேன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ளே சண்டை வந்ததுமே, அப்போங்க நம்ம லியாங் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும் சின்ன பிள்ளை மாதிரி ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத சொன்னதும், அது சரி இங்கே தான் ஆளை பிடிச்சிங்களே என்ன வந்து கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி கேட்டதும், அவன்கிட்ட எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லைப்பா, அவன் வந்து அந்த கன் மட்டும் தான் வச்சுருந்தான், வாயை திறக்க மாட்டான் அப்படின்றத சொன்னதும், இங்கே இருக்க ஆளுங்க தான் வந்து சுற்றி வளைச்சி ஏதோ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, இந்த கண்டிங்கில் இருக்கவங்கள தான் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம லீ சொன்னதுமே, கண்டிப்பாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த லியாங் வந்துட்டு எது வேலை பண்ணியிருக்காளான்னு தெரியல, அவள் பயந்து போய் வேமா அங்கேருந்து போகிறான். ஸோ வீட்டுக்கு வந்ததுமே கோட்டை எல்லாமே போத்தி விட்டு அங்கே அவளை கூட்டிகிட்டு போனதும் அங்கே மெய்டு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகுறாங்க, 2 பேத்துக்குள்ளே ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ சோல்ஜருமே கண்டிப்பாக சார் வந்து முந்தி மாதிரி கிடையாது, 2 பேத்துக்குள்ளேயுமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் லவ் இருக்குது, கண்டிப்பாக டைவர்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத அவர் சொல்கிறாரு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க அப்பாங்க கால் பண்ணிவிட்டு, உனக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு, உன்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணிகிட்ருக்கான், உன்னை நல்லா பார்த்துக்கிறானா இல்லையான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவர் கற்றுனதுமே, அப்பா அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொல்கிறா. அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அப்பாவுமே இப்படி வந்து கேட்டால் ரொம்ப நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோ, நாளைக்கு நீ உன்னோட அப்பாவை மீட் பண்ண போகிற, கிஃப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம லீட்டை சொல்லி, என்னோட கார்லேயே நீ போகலான்னு சொன்னதுமே, அதை நான் வேறாம்ப்பா என்னோட காரில் நான் போய்க்கிறேன்னு
சொன்னதும் நானுமே உன் கூட சேர்ந்து நாளைக்கு வர்றேன், நீ ப்ரிப்பேர் பண்ண கிஃப்ட் எல்லாம்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கிஃப்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா அப்போ அங்கே அதை பார்த்துட்டு என்ன இவ்வளோ கம்மியாக கிஃப்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இது எப்படி பத்துன்னு சொல்லிட்டு கேட்டால் அங்கே நம்ம சோல்ஜர் என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, எவ்வளோ கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கீங்க, இதை விட என்ன போதாதான்னு சொன்னதும் என்னோட சின்சியரை நான் காமிக்கிறேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் மேலேருந்து இறங்கி வந்து யாருக்காகப்பா இவ்வளோ கிஃப்ட்டை ரெடி பண்ணிட்டு இருக்க, நம்ம ஒரு ஃபார்முலா தான் வீட்டுக்கு போகிறோம், எதுக்கு இவ்வளோ கிஃப்ட்டுன்னு சொன்னதும் மேடம் நீங்கள் வேற இந்த கிஃப்டே பத்தலைன்றாருன்னு சொன்னதும் சரி ஓகே நீ கிளம்பு, நான் வந்துட்டு பிறகு பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டான். ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் போனதுமே சார் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா மேடம், இல்லை உள்ளே போகிறீங்களான்னு சொன்னதும் இல்லை நான் வந்துட்டு உள்ளே போகணும் அப்படின்ற விஷயத்த அவள் சொல்கிறா, சில கணக்குகளை வந்து தீக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க ஸ்டெப் மதர் அங்கே உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி இப்படி உங்கள் பொண்ணு வர்றாங்கன்ற விஷயம் சொன்னதும் கிட்டல சைடில் போனால் இப்படி நம்ம ஜென்ரல் வந்து டைவர்ஸ் பண்ண போகிறாரு அவங்க பொண்டாட்டின்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாமே வைரல் ஆகியிருந்திருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு தான் இவங்க இப்போ இந்த மாதிரி எங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அவள் வந்ததுமே கண்டிப்பாக இந்த வீட்டோட மெய்டாக தான் இதுக்கப்புறம் ஆக்கணும்னு சொல்லிட்டு பார்ட்டவுல நான் ஒரு வழி பண்ணுறேன்னு சொன்னதும் யாரப்பா நீங்கள் ஒரு வழி பண்ண போகிறீங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு ஹீரோயின் கேட்டதுமே வந்துட்டேன்னா இந்த வீட்டோட மெய்டா நீ இதுக்கப்புறம் இருந்துட்டு போ, நீ வந்துட்டு என்ன உன் ஹஸ்பண்ட் உன்னை நல்லா பார்த்துக்கிறதையா, அதனால தான் இந்த சர்வெண்ட்டோட சேர்ந்து வந்திருக்கியா, நீ தான் டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, சார் மேடம் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஏன் டைவர்ஸ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னதும் நீ வந்துட்டு எவ்வளோ காசு கொடுத்து ஏற்பாடு பண்ண இவனை அப்படின்றத சொன்னதுமே அந்த மெய்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதும் ஒரு மெய்டுக்கு இவ்வளோ வாயான்னு சொல்லிட்டு அவள் போட்டு அடிச்சுட்டா, நான் 8 வருஷமாக அவங்ககிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்காக நீங்கள் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டதுமே நீ எவ்வளோ தைரியம் தான் என்னோட மெய்டு மேலே கையை ஓப்பன் சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஹிட் பண்ண போனால் அங்கே வந்து குண்டு வந்து பாஞ்சிட்ருக்கு கண்ணாடி வழியா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பயமாயிருது, யாருக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது என் பொண்டாட்டி மேலே கையை வைக்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். ஐயோ நான் ஏன்ப்பா அடிக்க போகிறேன், நான் வந்துட்டு அவளை சும்மா பயமுடுத்தினேன் அப்படின்றத சொன்னதும் அப்படியா நான் உங்களை கொஞ்சம் பயமுடுத்தவான்னு சொல்லிட்டு அவை கண்ணை வச்சு அங்கே மிரட்டினதுமே அதை பார்த்துட்டு அவங்க பயந்து போயிட்டு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அங்கே சாரி எல்லாமே கேட்குறாங்க. ஹீரோ நான் வந்து உங்களுக்காக கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்தேன், பட் இந்த குடும்பத்துக்கு எதுவும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுமே நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நம்மளுக்குள்ளே வந்துட்டு குடும்பத்துக்குள்ளே இதெல்லாம் சாதாரணம் தானேன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஏன் நான் என்னோட அப்பாக்காக தான் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், இதில் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்னதும் நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் வந்துட்டு உன்னை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தேன் சின்ன வயசுல இருந்து, நீ இப்படிலாம் பண்ணலாமா, நான் உன்னோட ஸ்டெப் மதர் சொன்னதும் நீங்கள் எந்த காலத்தில் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க, நீங்கள் என்னைக்கு வந்துட்டு எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த விஷயத்துலையுமே போய் பேசிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு நான் எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது, நீங்கள் வந்துட்டு என்னை சின்ன வயசுல எவ்வளோ அடித்து கொடுமைப்படுத்துனீங்க அப்படின்ற சொன்னதும் நான் எப்போ ஒன்று அடிச்சேன்னு சொன்னதும் இந்த மெய்டை விட்டு நீ அடிக்க விடலையான்னு சொல்லி கேட்டால் அந்த மெய்டை போட்டு அங்கே அடி வெளுத்து கட்டிடுறாங்க, எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா அங்கே உள்ள என்ட்ரு ஆகுறாரு, யாருக்கு தைரியம் இருக்குது என் பொண்ணை புள்ளி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டியை போட்டு அடித்ததுமே ஐயோ நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும் அவர் ஆல்ரெடி ஒரு லேடியை கூட்டிகிட்டு வந்திருக்காரு, அவங்ககிட்ட உண்மையை கேட்டால் எப்பயுமே கொடுமை தான் படுத்திட்டு இருந்தாங்க, ஏன்னா இவங்களுக்கு குழந்தை இல்லை, அடுத்த பிள்ளையை நம்ம ஏன் வளர்க்கணும்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அந்த குழந்தைய வளர்க்க தானே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உனக்கு குழந்தை பிறக்காதுன்னா நீ வந்து அவ்வளோ உன் பொண்ணால் பார்த்துருக்கணும்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு உன்னை மிலிட்ரி ஆஃபீஸ் அனுப்பி விட்றேன், உனக்கு அங்கே பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துமே நீமே என்ன பிள்ளைய வந்து டைவர்ஸ் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன், உனக்குமே அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு அந்த ரூமர்ஸில் வந்து ரூமர்ஸோட வச்சுட்ருக்கீங்களா, அதெல்லாம் ஜஸ்ட் ரூமர்ஸ் தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவராரு நல்லா பார்த்து வச்சுக்கோ இல்லைனா நான் ஹெட் மாஸ்டர் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்பா சரி ஓகே நீ வந்துட்டு அம்மா சமாதிக்கு போ, அதுக்கப்புறம் ஜினையை மீட் பண்ணிட்டு போ, அவன் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு இந்த இதை பற்றி பாஸ்ட்டை பற்றி எதுவுமே எனக்கு சரியாக தெரியலையே, யார் இதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போங்க அது யார் இருந்துன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டா சின்ன வயசுல நடந்ததுப்பா எதுவும் தெரியலைன்னு சொல்லும் போதே நம்ம ஜின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஓடி வந்ததுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது சின்ன வயசில் ஃபிக்ஸ் பண்ண பையன் வேண்டானான்னு சொல்லிட்டு இவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பாங்க அவன் ரொம்ப சந்தோஷமாக அவட்ட பேசினா ஹீரோக்கு அதை பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு, நீ வந்து அவளை டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கோவப்படுறான், நீ எப்போ வேணாலும் என்னோட மனசுக்குள்ளே திரும்ப வந்து இடம் பிடிக்கலாம், நான் உனக்காக எப்பயுமே காத்துட்ருப்பேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டான் அவன், நீ என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க,
இருக்கா, அவள் என்னோட பொண்டாட்டி அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறான். எப்போ வேணாலும் காத்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு போனதுமே ஹீரோயின் அவனை பார்த்து சிரிச்சதும், நீ இப்படி என்னை ப்ரோவோக் பண்ணுற வேலை வைக்காத, நான் வந்து ரொம்ப டென்ஷனாகி போயிடுவேன் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு நீ என்னப்பா ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான்னு சொன்னதும் ஆமான்னு சொல்லும்போது நைட் அவன் அங்கே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தான். அவனோட பாடியெல்லாம் பார்த்துட்டு ஆர்ம்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா ஆள் திரும்ப காணும். அவள் திரும்ப அப்படியே உள்ளே போயிட்டு எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தா. நம்ம ஸ்லிப்பாகி விழுந்துடுறான் அந்த பாத்டப்லேயே. அப்போ ஹீரோ என்னப்பா நீ என்ன தான் வந்து பார்த்துட்ருக்கேன், என் பாடி ரொம்ப பிடிச்சிருக்கான்னு சொல்லும்போது அது பிடிச்சா என்ன பிடிக்கலாட்டி என்னதுக்கு டைவர்ஸ் தானே ஆக போகுதுன்னு சொன்னதுமே அவன் ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் கிஸ் பண்ணுறான். பிறகு அங்கே நம்ம ஜின் ஹீரோயினை பார்த்து அவள் கிளம்பும் போது வீட்டுக்கு நான் உனக்காக எப்பயுமே காத்துட்ருப்பேப்பா, நீ வந்து எப்போனாலும் என்கிட்ட வரலான்னு சொன்னதோ அதுக்கு தேவையே கிடையாது, நான் அவளை எப்போயும் ஹாப்பியாக வச்சுக்கிருவேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு அவங்க ப்ரொமோஷன் எல்லாமே கொடுக்க சொன்னதுமே அந்த நியூஸ் எல்லாமே அங்கே ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுட்டு நம்ம அவன் வந்து அவளை இம்ப்ரெஸ் பண்ண இதெல்லாம் பண்ணிட்டான். நான் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே டான்ஸ் ஷோ ரொம்ப சூப்பராக பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. ஹீரோயின் அங்கே உள்ளே வந்துடுறான் அதை பார்க்குறதுக்காக. அங்கே சில பர்சன்ஸ் வந்து ஹாய் பியூட்டிஃபுல் லேடி நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே அவள் கையை பிடிச்சி அப்படியே முறுக்கிடுறா. என்ன தைரியம் தான் நீ எங்கள் மேலே கையை ஓப்பன் சொல்லிட்டு அங்கே அட்டாக் பண்ண போனால் அங்கே அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு அவங்கள அட்டாக் பண்ணிட்டு என்னோட இடத்துல வந்து இந்த மாதிரி யார் பிஹேவ் பண்ணுறது, உங்களை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் என்ன உன் கையை தொட்டான்னு சொல்லிட்டு கையை உடைக்க சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணால் அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். மனசில் டேட்டு நினைப்பு இவனுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்க அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அன்னைக்கு அட்டாக் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு காரணம் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டா. யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கூடி சீக்கிரம் உங்களுக்கு தெரியும்னு அவள் சொல்கிறா. பிறகு வீட்டில் பார்த்தா அந்த லாலியை போட்டு அவங்க அப்பா அடிக்கிறாரு. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா, என்னென்ன வேலை பண்ணி வச்சுருக்க, திரும்ப திரும்ப அந்த பொண்ணு மேலே வந்து அட்டாக் பண்ணாத, நம்ம குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும் சொன்னால் நீ கேட்க மாட்டியான்னு சொன்னதும் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் பைத்தியம் ஆயிட்டியா, உன்னை நான் 3 நாளையில் அப்ராடுக்கு அனுப்பலைன்னா குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும், நீ இப்போ கிளம்புன்னு சொன்னதும் உடனே அவங்க அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு அவள் அழுகிறா. அம்மா நான் வந்துட்டு போக விருப்பம் இல்லைம்மா, ப்ளீஸ் அப்பாட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் கண்டிப்பாக முடியாது, 3 நாள் அனுப்புறதுக்கு அவங்க ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னதும் அவங்க பையன் அங்கே வந்துடுறான். இப்போ இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டர் அனுப்பணும்னு பார்க்குறீங்கன்னு சொன்னதும் யார் என்ன பென்ஸ்னால் சரி, இதுக்கப்புறம் நான் வந்து ஒத்துக்க போகிறது கிடையாது, நான் சொல்கிறத கேட்டு மரியாதையை வந்து கிளம்புறதுக்கு வழியை பாருங்க அப்படின்றத சேர்த்து அவர் போகிறாரு. பர்ஃபார்மன்ஸை தான் நம்ம ஹீரோயின் இன்னமே பார்த்துட்ருக்கா. அவளுக்கு அவங்க ரொம்பவே டயர்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்பாங்க நான் வந்துட்டு இப்போ போகணும்னு நினைக்கிறேன்ப்பா, பட் ஆனால் வந்து போனால் ரெஸ்பெக்ட் இருக்காதேன்னு சொன்னதும் என் பொண்டாட்டி வந்து அப்படி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் தூக்கிட்டு கிளம்புனதுமே அப்போ அங்கே நம்ம அவங்க அசிஸ்டன்ட் சார் இப்போல்லாம் பொண்டாட்டி அவர் நல்லா ட்ரீட் பண்ணுறாரு, அவங்க கையிலையுமே ரிங் இருக்க பார்த்தீங்களான்னு சொன்னதும் என்னோட அம்மாவோட பிரேஸ்லெட்டை நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு நம்ம இன்னுமே அவன் மேலே ஆசை இருந்துட்டு தான் இருக்குது. பிறகு அங்கே நம்ம லாலியோட பிரதர் நீ வந்து அப்ராடுக்கெலாம் போக வேணாம், அப்பா வந்து வயசாகிட்டு ஏதோ மூளை குழம்பி போய் பேசிகிட்டு இருக்காரு, நான் சொல்கிற வேலைகளை நீ பண்ணு, அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொன்னதுமே பிரதர் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னு சொன்னதுமே அவங்க சில ஐடியாஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கான். பட் நான் இது எப்படி போய் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஏன் நீ வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கான பொண்ணு, நல்லா படித்த பொண்ணு, நீ வந்துட்டு ஏன் உன்னோட வழியில் வரவங்களே இல்லாமல் பண்ண முடியாதான்னு சொன்னதும் ஐயோ பிரதர் அதுக்கெலாம் நான் ட்ரை பண்ணிட்டேன், அப்படி இருந்துமே வந்து அவள் ஈஸியாக தப்பிச்சிடுறான், அவளோட அதிகமாக இருக்குது என்ன விட அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவள் சொல்கிறா. நீ வந்து இப்படிலாம் அவளை பற்றி பெருமையாக பேசாத, உனக்கு என்ன 1008 வழிகள் இருக்குது, உன்னால் முடியலன்னா மற்றவங்ககிட்ட போய் சொல்லலாமேன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறான். ஸோ தங்கச்சியை டோட்டலாக கெடுத்து விடுறான். அவளுமே அங்கே கிளம்பி போயிட்டு அங்கே ஆளுங்ககிட்ட ஃபோட்டோ கொடுத்து ஹீரோயினை போட்டு தலை ஏற்பாடும் பண்ணுறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ வந்து ட்ரெஸ் வாங்குறதுக்காக ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிருக்கான். ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தால் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க மேடம் சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி எமர்ஜென்சி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இன்ஃபார்ம் கிடைத்ததும் சரி ஓகே நீ கார் எடுத்துகிட்டு போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். வெளியே வந்ததுமே யாரோ பின்னாடி பிடிச்சதும் அங்கே வந்து பார்த்தா நம்ம தான் அவர் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. சரி வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவரே இங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கார் போட்டும் பின்னாடி நம்ம போகலான்னு சொல்லிட்டு அங்கே ஷூட்டிங் அந்த கார் மேலே ஸ்டார்ட் ஆனதும் இவங்க பாதையை மாற்றி போனால் அங்கேயுமே வந்துட்டு வளைச்சி கட்டி ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அங்கே கீழே இறங்கிக்கிட்டு நீங்கள் நல்லா வந்துட்டு கவனித்து சொல்லுங்கள் எந்த சைட்லேருந்து ஷூட் பண்ணுறாங்கன்னு சொன்னதும் அவர் அங்கே ஐடியா பண்ணி சொன்னதுமே அவள் எந்திரிச்சு எல்லாருமே ஷூட் பண்ணிகிட்டேக்கா. ஸோ காப்பாற்றிட்டு மெயினை வந்து வேகமாக அவங்க வெளியே போக சொல்லிடுறாங்க. கரெக்டாக அப்போங்க நம்ம ஹீரோயினை ஷூட் பண்ண பார்த்ததும் நம்ம ஹீரோங்க வந்து ஷூட் பண்ணிட்டு காப்பாற்றிடுறான். நீ எதுக்காக இங்கே வந்து டேஞ்சர்னா பேசாமல் உள்ளே போயிருக்க வேண்டானேன்னு சொல்லும் போதே அங்கே கார் மேலே அங்கே வந்துட்டு தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருது. ஸோ இதில் எல்லாருக்குமே அடிபட்டு போய் கீழே விழுந்தா
பார்த்தா நம்ம ஹீரோவோட அந்த சோல்ஜருக்குமே அடிபட்டுது, ஹீரோக்குமே அவளை காப்பாற்ற போய் அடிபட்டுது. இந்த ரொம்பவே வைரலானதும் அப்போ இந்த லாலிக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருது. நீ என்ன அவ்வளோ தூரத்துக்கு அவளை லவ் பண்ணிட்டு இருக்கியா, உயிரை கூட மதிக்காம நீ அவளை காப்பாத்திருக்கன்னு சொல்லிட்டு ஸோ அப்போங்க நம்ம லீவ் வந்து அங்கே ஹாஸ்பிட்டல் எல்லாரும் இருக்கும்போது அவர் சொல்கிறாரு அவங்க 2 பேருமே எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் நான் நடுவில் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு, எப்படியாச்சும் தன்னோட ஹஸ்பண்டை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த சைடில் யாரோ போகிறத பார்த்துட்டு அங்கே நம்ம லீ இங்கே யாரோ மறைஞ்சது பார்க்குறாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இதெல்லாமே பண்ணவங்கள கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், அந்த லாலி இதுக்கெல்லாம் காரணம், அவளை ஜெயிலில் தூக்கி போடுங்க, அவங்க வந்துட்டு என் ஹஸ்பண்ட் உயிர் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, கூட்டுக்களவாணி பண்ணவங்க அவங்க உயிர் போகணுன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்ததுமே அங்கே மறைஞ்சிருந்து கேட்குறது பார்த்தா வேற யாரும் கிடையாது, நம்ம லியாங் தான். ஏன்னா இந்த பொண்ணு இவ்வளோ ரூடாக பேசுவாளான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்கான். கொண்டு வந்து ஜெயிலில் போட்டதுமே அங்கே இருக்க பொண்ணுங்க நீ உள்ளே வந்துட்டேன்னா எங்கள் பாஸ்க்கு வந்து ரெஸ்பெக்டாக நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணும்போது அப்போ அங்கே லாலியோட பிரதர் வந்து பிரதர் என்னால் இங்கே இருக்க முடியாது, தயவு செஞ்சு நீங்கள் என்னை காப்பாற்றுங்க அப்படின்றத சொன்னதும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் கண்டிப்பாக உன்னை வெளியே எடுத்துருவேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆளுக்கு காசு கொடுத்து அவளுக்கு செப்பரேட் ரூம் ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறான். இங்கே ஹீரோக்கு அங்கே சூப்பராமே கொடுத்தா என் கையெல்லாமே வலிக்குதுப்பா ப்ளீஸ் அப்படின்றத சொல்லிட்டு கொடுக்க சொன்னதும் உன் கையில் எங்கே அடிபட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் கையை தூக்குனா வலிக்கும் நம்ம சொல்கிறான். அதை கேட்டுட்டு சிரிச்சுட்டு ஊட்டி விட்டுட்டேக்கா நம்ம சோல்ஜர் அதை பார்த்துட்டு நேற்று வரைக்கும் வந்துட்டு அழுதுட்டு கிடந்துட்டு இன்னைக்கு பாரு எப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க, சாப்பிட்றது கூட எனர்ஜி இல்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு என்ன வந்து ரொமான்ஸ் பாருன்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம லீ அங்கே வந்துடுறாரு. என்னப்பா நடந்துட்டுருக்கு, நீங்கள் வந்துட்டு இப்போ என்ன இங்கே ஹனிமூன் பண்ணிட்டு இருக்கீங்களா, வெளியே இருக்க எல்லாரும் உங்களை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தா அப்படின்ற சொல்லும்போது சரி ஓகே என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டா இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது லாலியோட பிரதர் தான், அவன் அப்ராட்லேருந்து வந்திருக்கான், வந்ததுமே இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்கான் அப்படின்றத சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இதுக்கு பின்னாடி ஆள் இல்லாமல் வந்து பண்ண முடியாது, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. லாலியோட பிரதர் அங்கே லியாங்க தான் போய் மீட் பண்ணுறான். நான் வந்துட்டு அவனை எதுக்குறேன் என்னோட ஃபேமிலிக்காக, பட் ஆனால் நீ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ எப்படி இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொன்னதும் எனக்கு அவனை கண்டாலே பிடிக்காது, கண்டிப்பாக நான் அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவன் ஐடியா பண்ணுறான். செத்து தொலைஞ்சிருவான்னு பார்த்தா இப்படியாகி போயிடுச்சு, நான் வந்துட்டு போய் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன் அவன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி வர்றான். ஸோ இவன் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போனதுமே நம்ம லீ அவர் ரொம்ப உட முடியாமல் இருக்காரு, நீங்கள் இப்போ உள்ளே போக முடியாதுன்னு சொன்னதும் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டால் கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லை தான் சொல்லிட்டு பேசினான். உள்ளே அதே மாதிரி அவங்களுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் ரிட்டர்ன் வர வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டா. ஹீரோக்கு வந்து நடக்கிற எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் நீ சொல்கிறியான்னு சொன்னதும் கண்டிப்பாக எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ண இன்னைக்கு வருவாங்க பார்த்துக்கலான்னு அவள் சொல்கிறா. ஸோ 2 பேரும் திரும்ப கிஸ் பண்ண போனதுமே நம்ம லீ வந்துட்டு நான் திரும்ப சொல்லியிருக்கேன் திரும்ப ரொமான்ஸ் வேறையா அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாரு. சரி ஓகே இன்னைக்கு வந்து பிளான் எல்லாத்தையுமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க பேசினா இல்லை இது டேஞ்சர் ஆயிரும் நான் பார்த்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொன்னதும் நீங்கள் அமைதியாக பேசாமல் இங்கே இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் போகிறா. பிறகு நம்ம லாலிட்ட அங்கே ஆஃபீஸ்க்கு போய் அந்த சீலை மட்டும் எடுத்துகிட்டு வர சொன்னதுமே ஏன்டா நான் இப்போ தான் வெளியே வந்திருக்கேன் ஜெயிலேருந்து என்னை திரும்ப வந்து சாகிற வரைக்கும் உள்ளே வைக்கணும்னு நீ ஐடியா பண்ணிட்டுருக்கியா, நான் இதை போய் எடுக்க மாட்டேன்னு சொன்னதும் நீ இதை எடுத்தேன்னா நீ கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடுறான், இல்லை திரும்ப அவன் ரிட்டர்ன் வந்துட்டானா உள்ள தூக்கி போட்டுருவான், நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். எப்படியோ உள்ள பிரெயின் வாஷ் பண்ணி அங்கே ஒத்துக்க வச்சிடுறான். அங்கே போனதுமே ஹீரோயின் ரெடி ஆகிடுறா. அங்கே கன் எடுத்துட்டு அவன் நின்னா உள்ளே யாரோ பறந்து குதிச்சு விழுறாங்க, பின்னாடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நீ என்னப்பா இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்கிறான். ஸோ இவ்வளோ பார்த்தா எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் காணும், அந்த சீலை காணும், அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன், என்னால் இதை சக்ஸஸ் பண்ண முடியாதுல்லன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் இந்த சைடில் ரொமான்ஸ் பண்ணால் அந்த சீல் வந்து அவளுக்கு கிடச்சிருது. ஸோ அதை அங்கே ஸ்டாம்ப் பண்ணி அங்கே கொண்டு போய் அங்கே கொடுத்துடுறான் அந்த டாக்குமெண்ட்ஸில் வச்சு. அதை பார்த்துட்டு அவங்க பிரதரும் இந்த லியாங்குமே ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. ஆனால் இவளுக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு, இவன் ஒரு நல்ல ஆஃபீஸர் நினச்சா இவன் இதுக்காக எப்படி வேலை பண்ணிகிட்ருக்கான், ஒருவேளை இவனால் நான் போய் மாட்டிக்கிறோன்னு சொல்லிட்டு வேற அவளுக்கு பயமாக இருக்குது. ஸோ இந்த லியாங்கோட வேலை என்னென்னா இந்த நாட்டோட ரகசியங்களை எடுத்து அடுத்த நாட்டுக்கு வந்து சேல்ஸ் பண்ணி காசு சம்பாரிச்சிட்ருக்கான். ஸோ அங்கே நெக்ஸ்ட் அங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு ஏகப்பட்ட அங்கே கார்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. சரி இப்படி உங்களை வந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க, உங்கள் மேலே லீகலாக நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே பயங்கரமான ஷாக் ஆகிடுது நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ அங்கே சரி ஓகே நீங்கள் போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட நான் வந்து இதெல்லாமே முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து உன்ட்ட மீட் பண்ணிக்கிறேன், நீ பயப்படாத, நம்ம எல்லாமே ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணது தானேன்னு சொன்னதும் அங்கே அவளுக்கான பயமாயிட்டுருக்கு, நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லும்போது சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன், நீ உன்னை பார்த்துக்கோன்னு
போகணும்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது நான் திரும்ப ரிட்டர்ன் வந்து உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம லீவ் வந்ததுமே நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே இதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா பார்த்துக்கலான்னு சொன்னதும் நீங்கள் எப்படி வந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு ரொம்ப நார்மலாக இருக்கீங்க, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கே, வேறு ஏதாச்சும் 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கீங்களான்னு சொன்னதும் ஐயோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அங்கே கிளம்பி போனால் ஊராளுங்க எல்லாமே மார்ஷல் போய் இப்படிலாம் பண்ணுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டு பேசினா அங்கே நம்ம லியாங்க பார்த்து ஹீரோயின் நீலாம் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா, நீ எப்படி அவருக்கு துரோகம் பண்ணலாம், நீ இப்படி பண்ணியிருக்க பார்த்தியா, நீ இப்போ கூட ஒத்துக்கிட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு மன்னிப்பு கிடைக்கும், இல்லைனா கண்டிப்பாக உனக்கு மன்னிப்பே கிடைக்காதுன்னு சொன்னதும் நீ வந்துட்டு போய் அங்கே கோர்ட்டில் பேசிக்கோ, இதெல்லாமே உன்னோட ஹஸ்பண்ட் துரோகம் பண்ணியிருக்காங்க கண்ட்ரிக்கு, கண்டிப்பாக அவனுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் அப்போ நீ உனக்கு சாவுதாண்டான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. வாதரலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணா இப்படி வந்து கண்ட்ரிக்கு எதிராக அவன் வந்து வேலை பண்ணியிருக்கான், ஃபாரினர்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே சில ஃபோட்டோ காமிக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு புரிஞ்சுக்குது. அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட ப்ராப்ளம் பண்ணப்ப லீ கூப்பிட்டு அடிக்க வச்சால அவங்கள அவன் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு ப்ரேம் பண்ணிட்டு இருக்கான். இன்னுமே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, இதில் வந்துட்டு இவன் கண்ட்ரிக்கு எதிராக துரோகம் பண்ணி சேல்ஸ் பண்ணது எல்லாமே எழுதியிருக்கு இங்கிலீஷில். ஸோ நான் இப்போ டிரான்ஸ்லேட்டரை கூப்பிட்டு வந்து 5 மினிட்ஸில் வந்து எல்லாத்தையுமே படிக்க சொல்கிறேன்னு சொன்னதும் அப்பாங்க நானே படிப்பேனேன்னு ஹீரோயின் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவ ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா, இதெல்லாம் படிக்கிற லெவலுக்கு உனக்கு திறமை இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ நீ தான் அப்ராடில் படித்த பொண்ணாச்சே வாசின்னு சொன்னால் தப்பாக வாசிக்கிறா. ஸோ அப்பாங்க நம்ம ஹீரோயின் தான் சொல்லிட்டு வாச்சா அதில் வந்துட்டு நார்மலான ஒரு பேசிக் கம்யூனிகேஷன் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு நீ இப்போ எங்களை பார்த்தா கிண்டலாக இருக்கா, பொய்யா சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லும்போது அங்கே டிரான்ஸ்லேட்டர் வந்துடுறாரு. இப்போ பாரு உன் நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்ற சேர்த்து கோவப்பட்டதும் அங்கே அவர் வாசித்து பார்த்துட்டு என்ன நினைவத்தை உங்களுக்கு கேன மாதிரி தெரியுதா, நீங்கள் எதுக்காக இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க, வெட்டி வேலை பண்ண வைக்கிறீங்க, இதில் என்ன இருக்குது எவிடன்ஸ்ன்னு சொல்லிட்டு திட்டினதும் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. உடனே அந்த லியாங் இதை வச்சு நீங்கள் என்ன ஏமாற்றலாம், பட் இங்கே பாருங்கள் சீல் வச்சுருக்காரு, கமெண்டரை கொலை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தெல்லாம் சொன்னதும் அப்போ அங்கே கமெண்டரவே கொலை பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஆளுங்க எல்லாருமே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அங்கே அந்த சீஃப்மே ஆர்டர் கொடுத்துறாரு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடணும்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஹாப்பியானா இவங்க 3 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணதுமே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் கமெண்டர் எப்படி போய் கொலை பண்ண ஏற்பாடு பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ மார்ஷல் மட்டும் கிடையாது, சீப் கமெண்டருமே அவன் தான். ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. கண்ட்ரிக்கு எதிராக நீ வந்துட்டு வேலை பண்ணியிருக்க, உனக்கு இதுக்கப்புறம் மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு டோட்டல் குடும்பங்களையுமே உள்ள தூக்கி போட சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க அப்பாங்க ரொம்ப கோவமாயிட்டு படிபாவி ஆரம்பத்திலே சொன்னேனே கேட்டு தொலைஞ்சியா, உன்னால் அந்த குடும்பமே நாசமாக போச்சேன்னு சொல்லிட்டு திட்டாரு. நம்ம ஹீரோங்க வந்ததோ நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டாங்க. சண்டைக்கு போனதுமே அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு ஷூட் வேற பண்ண போனதும் இவன் ஷூட் பண்ணிடுறான். ஸோ அவன் அந்த இடத்துல இறந்து போயிடுறா. உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் இந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லை கண்ட்ரிக்கே கேடுதான்னு அவன் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து டைவர்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் இவ்வளோ நடந்த பிறகுமே நீங்கள் எனக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னா நான் வந்து ரெடியாக இருக்கேன், உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் இதுக்காக உனக்கு போய் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் கிழிச்சு போட்டுட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்ற விஷயத்தை அவன் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின்மே உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீங்கள் கண்ட்ரிக்கு போங்க, கண்ட்ரிக்கு போய் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே முடிச்சுட்டு வாங்க அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்கிறா. ஸோ அங்கே இப்படியே வந்துட்டு 3 இயர்ஸ் ஆகிருது. மக்கள் எல்லாமே ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க கண்ட்ரி வந்துட்டு போரில் வந்து வின் பண்ணிடுது. ரொம்ப சந்தோஷமாகிட்டே இருந்தா நம்ம ஹீரோயின் மட்டும் ஹீரோக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலை வேற ஆயிட்டுருக்கு, இன்னுமே ஆள் காணமேன்னு சொல்லிட்டு ஹீரோங்க வந்ததுமே 2 பேருமே ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக பார்த்தா கிராண்டாக வெட்டிங் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணதுமே கண்டிப்பாக பண்ணிக்கலாம், பட் நான் யாருன்னு உங்களுக்கு தெரிய வேணாமான்னு சொன்னதும் உன்னை பற்றி எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு அவன் பேசினதும் அப்போ ஆரம்பத்திலே வந்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டால் அங்கே அவன் ஆமான்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயின் வேறு உலகத்துலேருந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கா, ரீவா நாய் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்குமே தெரிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக எப்படி அவங்க ஹாப்பியாக ஒன்றுமே சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.